ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி லேக் டேக். இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம டிக்டாக் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது டிக்டாக்ல ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்காகவும் இல்லாட்டி வந்து ஷார்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்காகவும் இல்லாட்டி நம்ம ஒரு கிரியேட்டராக இருந்தாலுமே வந்து டிக்டாக் ஆப் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபோனில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிக்டாக் ஆப்பை வந்து எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ரொம்ப நாள் உங்கள் ஃபோனில் வந்து டிக்டாக் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் எதுவுமே காட்டலை. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தாலுமே வந்து புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்றது தேவை வரும். ஸோ அப்படி அப்டேட் பண்ணணுன்றது தேவை வந்துச்சுன்னா எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பார் இருக்கும், அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணிட்டு இதில் டிக்டாக் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணணும். டிக்டாக் அப்படி சர்ச் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல சர்ச் கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா டிக்டாக் ஆப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ இங்கே பாருங்க டிக்டாக் ஆப்போட நேம் பக்கத்தில் அப்டேட் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு காட்டுதா அப்படின்னு. ஸோ இந்த மொபைலில் வந்து அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் இன்னுமே வந்து உங்கள் ஃபோனில் அப்டேட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் டிக்டாக் ஆப் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்படி டவுன்லோட் ஆகிட்டு அது ஒட்டோவாவே வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்டேட் ஆகின ஒரு டிக்டாக் ஆப்பை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படித்தான் வந்து நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டிக்டாக் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு வைங்க. தேங்க்யூ.